வாழ்க வளமுடன். இயற்கையை நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைய டாபிக் மனது. மனது ஒன்று 3 பிரிவுகளாக இருக்கிறது. ஒன்று புறமனது, ஒன்று நடுமனது, ஒன்று ஆழ்மனது. இந்த 3 மனதை பற்றி புரிந்து கொள்வோமா? ஃபஸ்ட்டு புறமனது. நாம் இப்போ வீட்டில் இருக்கோம், வெளியே கிளம்புறோம். நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க, வெளியில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாரையும் பார்க்குறீங்க. அப்புறம் ஆட்டோ பிடிக்கிறீங்களா, இல்லை டூ வீலரில் போகிறீங்களா, காரில் போகிறீங்களா, அது உங்களோட விருப்பம். வெளியே போன உடனே என்ன வழியில் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. கடைக்கு போனால் பொருளை பார்க்குறீங்க. பொருள் பார்த்தோன்னே சரிங்க இது நம்ம அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த எந்த பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருள் அந்த கடையில் அது உங்களை ஈர்க்கும். அது ஈர்ப்பதற்கு என்ன காரணம்னா நடுமனசு சொல்லும் அதை வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு. அது புறமனசு நடுமனசு சொல்லுது. அதுவும் இல்லாமல் புறமனசில் ஒருத்தர் வருவாங்க வெளியிலேருந்து, மேடம் இதை வாங்கிக்கிங்க, இது நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணா நடுமனசு சொல்லலாம், நான் சொன்னேன்ல நீ வாங்கினா வாங்கிடு இப்போவே வாங்கிடு, அப்புறம்லாம் யோசனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது அதை எடுக்க போவீங்க. அப்போ ஆழ் மனசு ஒன்று சொல்லும், உங்களுக்கு இது தேவையில்லை, நம்ம பட்ஜெட்டுக்கு இது தேவையில்லை, ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றத ஆழ் மனசு சொல்லும். அதை நீங்கள் அங்கு கவனிக்க மாட்டீர்கள். ஏன்னா நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அவங்களோட. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, பற்றாக்குறைக்கு அந்த கடையில் இருக்கிற பொருள் உங்களை தூண்டுது. அந்த நடுமனசு தூண்டிங்கன்னா அதை பாரு அதை வாங்கு அப்படின்றது. அதனால் இது 2 மட்டும்தான் நீங்கள் கவனிக்கிறீங்க. ஆழ் மனசு சொல்கிறத நீங்கள் கவனிக்கவில்லை. இப்போ என்ன பண்ணுறீங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னு எல்லாத்தையும் வாங்கின்னு வந்துட்டீங்க. வெளியில் போகிறவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி காரில் போட்டுன்னு வந்துடுறீங்க, டூ வீலரில் போட்டு வந்துடுறீங்க, ஏதோ ஒன்று வாங்கி வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டில் பார்த்தா சில பொருள் அப்படியே இருக்கும் வாங்கினது. ஏன்னா உங்களுக்கு தான் சிந்தனை அங்கே இல்லை போகிற இடத்துல தானே. புறமனசு சொல்கிறதுக்காக தான் நடுமனசு சொல்கிறது மட்டும்தான் கேட்கவே. எது தேவை இருக்குது இல்லைன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வாங்கிடுங்க. வீட்டுக்கு வந்தவொடனே மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ சொல்லும் ஆழ் மனசு, நான் சொன்னேன்னா இல்லையா, நீ ஏன் கேட்கல, நம்ம வீட்டில் இருக்குது, இப்போ தான் வாங்கின்னு வந்தேன்னு நான் சொல்கிறேன், நீ அவங்க கூட பேசுறதுலேருந்தே தவிர நான் சொல்கிறது நீ கவனிக்கல பேர் அப்படின்னு. அப்போ அப்போ ஆழ் மனசு சொல்லும், இனி நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, வெளியில் போனால் யாரோட பேசுகிறியே பேசு, வேணாம் இல்லை, எதை பார்க்குறியோ பாரு, நான் வேணாம் இல்லை. முதல்ல நீ வீட்டை விட்டு கிளம்பும்போது நம்ம வீட்டில் எந்த பொருள் இல்லை, எந்த பொருள் இருக்குது அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கோ. இல்லைப்பா நான் செக் பண்ணல, சரி நீ 4 நாள் பொறுத்து ஷாப்பிங் போகிறேன்னு வச்சுக்கோ. அது முன்னாடி ஒரு நோட்டும் பேனாவும் கிச்சனில் இருக்கட்டும், அலமாரியில் வச்சுடுங்க. நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ நாளைக்கு வெளியே வருமா, சரி இந்த பொருள் வாங்க வேண்டும் போட்டுருங்க. அது மாதிரி எந்தெந்த பாக்ஸோ திறந்து பாருங்கள். பொறுமை இருக்குனுங்க. பெண்ணாக பிறந்தவங்களுக்கு பொறுமை தான். அதான் பொறுமை எதுக்கு பூமாதேவி சொல்கிறாங்க, அவள் எவ்வளோ பொறுமை தாங்கிக்கிறா. நம்ம என்னங்க அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் அந்த கிச்சனில் என்னென்ன இல்லைன்னு பார்க்க பொறுமை நம்மளுக்கு வேணாம். பார்க்கும்போது அந்த எது இருக்குது, எது நாளை வரும் இல்லைன்னு மட்டும் உங்கள் வாயில் வர வேண்டாம். எந்த பொருள் இது நாளைக்கு வருமா நாளைக்கு வருமா, சரி அதையும் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எழுதிடுறீங்க. இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க. போகும்போது எதில் போகிறீங்களோ, வெளியூர் போனால் கூட எதை வாங்கணும்னு உங்களை பார்த்துட்டிங்களே, என்னென்ன பொருள் வீட்டில் இருக்குது இல்லைன்றத. இப்போ அதை எழுதி வச்சுருந்த ஒரு சீட்லேயும் எழுதி ஒரு ஹேண்ட் பேக்கில் போட்டுன்னு போனீங்கன்னா எதை எங்கே வாங்கணுன்றத ஆழ் மனசு சொன்னதை கேட்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த பொருள் மட்டும் வாங்கின்னு வரீங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், பட்ஜெட்லேயே கரெக்டாக இருக்கும், வாங்கின பொருளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே மற்றவங்க சொல்கிறதோ மற்றவங்க கூட பேசும்போதோ நெகட்டிவ் பேசாதீங்க. பாசிட்டிவாக பேசினா அவங்க கூட பேசுங்க. ஃபோனில் பேசுகிறீங்களா, அவங்க என்ன நெகட்டிவ் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வேலை இருக்குங்க, சாரிங்க அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. மாட்டேன்னு சொல்லாதீங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. டைம் இருந்தால் கூட அப்புறம் பேசணும் மட்டும் சொல்லுங்கள். திரும்பி அவங்க ஒரு மணி நேரம் பொறுத்து எடுத்தாங்கன்னா ஃபோனு, இல்லைங்க இப்போ கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு 3வது வாட்டி பார்த்து அவங்களே எடுக்க மாட்டாங்க. இன்னும் இவங்களுக்கு வேலை இருக்குதா, சரி நாளைக்கு எடுப்போன்றது எடுப்பாங்க.
அப்போ அந்த ஆள் மனசு சொல்கிறதுன்னா நெகட்டிவ் வார்த்தை வருது, அவங்ககிட்ட நீ பேசாத அப்படின்னு. அதை உங்களுக்கு இப்போ புரியுது. அதுதான் சொல்கிறேன், வெளியே கிளம்பும்போது எதுவாக இருந்தாலும் வீட்டிலேருந்து கம்முன்ற சைலண்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். அதுதான் சொல்கிறேன். எப்போவுமே இனி வெளியே போனால் என்ன வேணாம், எது வேணும் எது வேணான்றத முதல்ல உட்காந்து 5 நிமிஷம் உணர்ந்துட்டு போங்க. அப்போ என்ன அன்றைக்கி நடக்குதுன்னு பாருங்கள். இதை முதல்ல ஒரு நாள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.